ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோவுக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் இந்த வாரம் விஜய் சேதுபதி எந்த பிரச்சனைகளை பத்தி பேச போறாரு, யாரெல்லாம் ரோஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடக்க போகுது, அதே மாதிரியே இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை மெயின் டாபிக்கா நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ்க பத்தி தான் பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கொடுத்த பிராங்க எதுக்காக இவ்வளவு சீரியஸா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்கிறாரு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மாரல் சயின்ஸ் டீச்சரை ரொம்பவே பாராட்டுறாங்க. ஜாக்லினா புகழ்ந்து பேசுறத சொல்றாங்க. இததான் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா மாரல்னா என்னன்னே தெரியாத ஜாக்லின் வந்து மாரல் கிளாஸ் அப்படிங்கிற பேர்ல அவங்களோட வன்மத்தை தான் கொட்டிட்டு போனாங்க. இதுல ஜாக்லினை பாராட்டுற அளவுக்கு ஜாக்லின் என்ன பண்ணாங்க அப்படிங்கறது நம்மளோட கேள்வியா இருந்தாலும் இந்த வாரம் ஜாக்லினோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே நல்லவங்களா பல இடங்கள்லயும் பல கருத்துக்களை பதிவு பண்ணிருப்பாங்க. அதாவது முத்துக்குமரன் கிட்ட பல இடங்கள்ல உட்கார்ந்து பேசியிருப்பாங்க. அந்த இடங்கள்ல முத்துக்குமரனை நம்புற மாதிரியும் சௌந்தர்யாலாம் முதுகுல குத்துற மாதிரியும் இவங்க ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரியும் பல நாடகங்களை அரங்கேற்றிருப்பாங்க. அதே மாதிரி பல இடங்கள்ல அழுதுருக்காங்க. அதை வச்சு இன்னைக்கான எபிசோட்ல அருண் பிரசாத தரமா வச்சு செய்யறாரு விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது பிரின்சிபலா இருந்த அருணுக்கும் டீச்சரா இருந்த ஜாக்லினுக்கும் இடையில ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கும். என்னடா ஸ்கூல் டாஸ்கை இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற அளவுக்கு தான் அந்த பிரச்சனை ரொம்பவே சீரியஸா போச்சு. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அருண் மேல ஜாக்லின் வந்து பல குறைகளை சொல்லுவாங்க. அதுல இருந்து தன்னை காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக அருண் வந்து ஜாக்லினை பேச விடாம ஜாக்லின் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் அடுக்கி இருப்பாரு. இத பத்தி இன்னைக்கான எபிசோட்ல பேசப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜாக்லின் வந்து மாணவர்களுக்காக சமைச்சாங்க, ரொம்பவே கியூட்டா நடந்துகிட்டாங்க, மாணவர்களுக்கு பிடிச்ச டீச்சரா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டு மலையில நனைய வைக்கிறாராம். எப்பா நீங்க பாராட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அவங்க பண்ற தவறுகளையும் கேளுங்க. அவங்க டீச்சர் டாஸ்க பயன்படுத்தி அவங்க தீபக் மேல எவ்வளவு வன்மத்தை கொட்டினாங்க. தீபக் மேல மட்டுமா, முத்துக்குமரன் மேலையா இருக்கட்டும், ராணவ மேலையா இருக்கட்டும், சத்யா மேலையா இருக்கட்டும், இவங்க மேல எல்லாமே வன்மத்தை தான் கொட்டினாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு பிடிச்ச நபர்கள்கிட்ட ரொம்பவே சாஃப்டா தான் பேசினாங்க. இத பத்தி நீங்க கேள்வி கேட்டுதானே ஆகணும். ஒரு டீச்சரா நீங்க இருக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்க எப்படி இப்படி வன்மத்தை கொட்டலாம்? அது மட்டும் இல்லாம ஒரு டீச்சரா நீங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது உங்க கிளாஸ்ல லவ் லெட்டர் கொடுக்கறாங்க. இத பத்தி நீங்க எதுக்காக கேள்வி கேட்கல அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்கணுமா வேண்டாமா? ஒரு ஹோஸ்டா இருக்கிறவங்க நேர்மையா நடந்துக்கணும். அதை விட்டுட்டு விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு சொம்பு தூக்குறதுக்காக மட்டும்தான் நான் ஹோஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹோஸ்ட் பண்றது எந்த விதத்திலையும் நியாயமற்ற ஒண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தாங்க விஜய் விஷால பொறுத்தளவுல எல்லாரையும் மார்க் பண்றாரு, பாடி ஷேமிங் பண்றாரு. அவருக்கு எதிராக விஜய் சேதுபதி எந்த கேள்வியுமே எழுப்புறது இல்ல. ஜாக்லினை பொறுத்தளவுல கண்டிப்பா டீச்சர் வேஷத்துல ரொம்பவே கேவலமா தான் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆமாங்க, இவங்களை பொறுத்தளவுல வன்மத்தை கொட்டினது மட்டும் கிடையாது, அதையும் மீறி அவங்க ரோல்லயே அவங்க இருக்கலையே. அவங்க ரோல் என்னது? அவங்களோட பழைய காலத்தை பேசிக்கிட்டே இருக்கிற பூமர் கேரக்டர் தான் இருந்தாங்க. பூமர் அப்படின்னாலே பெண்களும் ஆண்களும் ஒன்னா உட்காரக்கூடாது, நாங்க அந்த காலத்துல அப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசுற ஆட்கள். ஆனா ஜாக்லின் வந்து அந்த கேரக்டர்லயே இருந்தாங்க இல்லையே, புதுமை பண்ணாதான் நடந்துகிட்டாங்க. ஆணும் பெண்ணும் சரிக்கு சமம் அப்படிங்கிறது தான் ஜாக்லினோட தாரக மந்திரம். அது தம் அடிக்கிறதா இருந்தாலும் சரிதான், எதா இருந்தாலும் சரிதான், நான் எல்லாருக்கும் சரிசமமானவ அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் காட்டிப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு டாஸ்க்ல தோத்துட்டா மட்டும் ஆண்கள் இப்படி பண்ணிட்டாங்க, பெண்கள் கிட்ட ஆண்கள் இப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக அழுது ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்து நம்ம வெறுப்பாய் இருக்கும்போது இன்னைக்கான எபிசோட்லயும் விஜய் சேதுபதி ஜாக்லினை பாராட்டுறாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. கால கொடுமை அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த வாரத்தை பொறுத்தளவுல வெளியேற போற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரியா தாங்க. ரியா தான் இந்த வாரம் எவிக்ஷன்ல வெளியேற்றப்படுறாங்க. உண்மையாவே என்ன பொறுத்தளவுல ரியாவுக்கு பதிலா இந்த சிவகுமாரை தூக்கி வெளியே போடலாம். ஒரு டாஸ்க்கும் விளையாட தெரியாது, புறம் பேசுறதுக்காக மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, ஊர்க்கிழவி வேலையை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த புள்ள கூட எங்கேயாவது கொளுத்தி போடுது, ஒரு பிரச்சனை வருது, இவர் என்னத்தை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதே தெரியல. என்னதான் இருந்தாலும் ரியாவோட வெளியேற்றம் உறுதியான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் விஜய் சேதுபதியை பொறுத்தளவில் இன்னைக்கான எபிசோட்ல வேற எந்த பிரச்சனை பத்தி எல்லாம் பேச போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஜாக்லினை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.